திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 219 கூடல் காண்டம் வரகுணனுக்கு சிவலோகம் காட்டிய படலம் பகுதி 21. சிவலோகம் என்கின்ற கைலாயத்தின் மகிமை வேத ஆகம புராண இதிகாச சாஸ்திர ஸ்தோத்திர நூல்களிலே கூறப்பட்டிருக்கின்றன. வேதத்திலே கைவல்ய உபனிஷத் இந்த மகா சிவலோகத்தை பற்றி கூறுகின்றது. கைவல்யம் என்பது முக்தி என பொருள்படும். யஜுர்வேதத்தை சார்ந்த கைவல்யம் ஸ்வேதாஸ்வதரம் காலாக்னி ருத்ரம், அதர்வண வேதத்தை சார்ந்த அதர்வ சிரஷ் அதர்வசிகா, இந்த 5 உபனிஷத்துகளும் பஞ்சருத்ரம் என்று பெரியவர்கள் கூறுவார்கள். துறவிகள் உள்ள குகையின் கண்ணே உள்ள சிவபெருமானை உபாசித்து அடையக்கூடிய இயல்பை கூறுவது கைவல்ய உபனிஷத். சிவ உபாசனை செய்யும் துறவிகள் யாவையும் சிவார்ப்பணம் செய்து முடித்து பின் விசுத்த தேகராய் மகா சிவலோகத்தை அடைந்து பராமிருத்த சிவரூபராய் முக்தி அடைவதை கூறுவது கைவல்ய உபனிஷத். எனவே மகா சிவலோகத்தை அடைவதற்கு உபாயமும் கூறுவது. அப்படி மகா சிவலோகத்தை அடைவதற்கு உபாயம் கூறும் வழியிலே உபாசகர் முதலிலே எங்கிருந்து எவ்வாறு எந்த அங்கம் உடையவராய் பிண்டமாகிய சரீரத்து ஹிருதய கமலத்திலே தகர உபாசனை செய்ய வேண்டும் என்பதனையும், உபாசனை செய்ய பெறும் சிவபெருமானினுடைய லட்சணங்களையும், அவரை தியானித்தலால் அடையும் பேறு அதுவே மகா சிவலோகம் என்பதையும் பிரம்மதேவர் ஆஸ்வலாயனருக்கு உபதேசிக்கின்ற பகுதி கைவல்ய உபனிஷத். உமாபதியாகிய சிவனாருடைய பதம் கோட்டி சூரிய பிரகாசம் உடையது என்றும் சர்வாபிஷ்ட திவ்ய போகங்களோடு இசைந்ததாயும் அதிசுத்தமாயும் நித்தியமாயும் அழியாததாயும் கிளேசமெல்லாம் ஒளிந்ததாயும் உள்ள அந்த திவ்ய சிவலோகத்தை எந்த ஞானிகள் அடைந்து சர்வஜர்களாகவும் சர்வ வியாபகர்களாகவும் தூயராகவும் இருக்கின்றார்களோ அந்த யோனிகள் இனி சம்சார மண்டலத்திலே மறுபடியும் வருவதில்லை என்று இந்த வாக்கு கூறுகின்றது. வாமதேவர் என்னும் யோகியார் சிவன் அருள் ஞானத்தினாலே இவ்வுலகத்திலிருந்து ஒருவி போய் சிவலோகத்தில் இன்பமெல்லாம் தூய்த்து கொண்டு சிவ சாரூபிய முக்தி பெற்றவர் ஆயினார் என்று கூறுகின்றது தலவாகாரோபனிஷத். எவர் ஒருவர் மலங்களிலிருந்து விடுபடுகின்றாரோ அவர் முடிவில்லாததும் அடைவதற்கு அரியதுமாகிய சிவலோகத்திலே நிலை பெறுகின்றார் என்று இதே உபனிஷத் கூறுகின்றது. எவர் அருள் உடையவராய் இந்த சரீரத்திலிருந்து எழுந்து பராசக்தியாகின்ற பரஞ்சோதியை அடைந்து அந்த சிவசாரூபியம் அடைந்தவர் ஆகின்றார் என்று சாந்தோக்கிய உபனிஷத்தும் கூறுகின்றது. இந்த பிரகாரம் ஞானியானவர் இந்த உடல் இருக்கும் வரை சதேக முக்தியோடு இருந்து உடலை ஒழித்த பின் விதேக முக்தியாக சிவலோகத்தை அடைகின்றார். அவர் மீண்டும் பிறக்கின்றான் இல்லை, மீண்டும் பிறக்கப் போவது இல்லை என்று கூறுகின்றது சாந்தோக்கிய உபனிஷத். நச்ச புனராவர்த்ததே என்று இருமுறை அது கூறுகின்றது. இவ்வாறு உபனிஷத்த புராண பிரமாணங்களுக்கு ஏற்ப மகா சதாசிவநாயனார் எழுந்தருளியிருக்கும் மகா சிவலோகத்தை அடைந்தவர்கள் அளவிடப்படாத திவ்ய வளங்களை உடைய அந்த சிவலோகத்திலிருந்து மீண்டும் வரமாட்டார்கள். எனவே பிறவியில் செல்ல மாட்டார்கள் என்று ஸ்ரீ நீலகண்ட சிவாச்சாரியாரும் தமது சைவ பாஷ்யத்திலே அருளியிருக்கின்றார். விஷ்ணு பதத்திற்கும் மேலானதாய் அப்ராகிருதமாய் பரமானந்தமயமாய் உள்ள சிவபதத்தை யோகிகள் அடைகின்றார்கள். இது பற்றியே கடவல்லி ஸ்ருதியும் அவன், அதாவது அந்த யோகி, மந்திர பத வர்ண புவன தத்துவ கலா என்னும் 6 அத்வாக்களின் கரை கண்ணதாய் அந்த விஷ்ணுலோகத்திற்கு மேலானதாய் இருக்கின்ற சிவபதத்தை அடைகின்றான் என்று கூறுகின்றது. பொன்னார் மாட நீடும் செல்வ புரவம் பதியாக மின்னார் இடையாள் உமையாளோடு இருந்த விமலனை தன்னார்வம் செய் தமிழின் விரகன் உரைத்த தமிழ் மாலை பன்னாள் பாடியாட பிரியார் பரலோகம் தானே என்று எம்பிரான் திரு ஞானசம்பந்த மூர்த்தி நாயனார் அதே சிவபதத்தை வைத்து அருளுகின்றார்.
இவ்வாறான பல வேதசார திராவிட சூக்தங்களினாலே சிவபெருமானை அன்போடு உருகி வழிபடும் அன்பர்கள் பரலோகமாகிய சிவலோகத்திலிருந்து மீளார்கள் என்றும் அங்கேயே அவர்கள் சிவபோகங்களை புசிப்பார்கள் என்றும் மேலே சொல்லிய தைத்திரிய பிரம்மானந்த வல்லி, ஐத்தரேயம், சாந்தோக்கியம், கடவல்லி முதலிய ஸ்ருதிகளுக்கும் சிவாகமங்களுக்கும் உடன்பட அருளினார்கள். ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளும் வானவூர் கொள்வோம் நாம் மாயப்படை வாராமே என்றும் அண்டர்நாடு ஆள்வோம் நாம் அல்லல் படை வாராமே என்றும் அருளியிருக்கின்றார். இதிலே குறிப்பிடப்படுகின்ற வானவூர் என்பதும் அண்டர்நாடு என்பதும் ஸ்வர்கலோகத்தை குறிக்காது, அது சிவலோகத்தை குறிக்கின்றது. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்று திருவள்ளுவதேவநாயனார் அருளிய திருக்குறளிலே நிலம் என்பது மகாசிவலோகத்தை குறிக்கின்றது. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்பது ஹிருதய புண்டரீகத்தின் கண்ணே உமா சமேதராகிய சிவபெருமானை இடையீடு இன்றி தியானிப்பவர் எல்லா உலகங்களிலும் மேலாகிய மகாசிவலோகம் என்னும் வீட்டு உலகின் கண்ணே அழிவின்றி எக்காலமும் வாழ்வார் என்ற பொருள்பட அருளியிருக்கின்றார் திருவள்ளுவதேவ நாயனாரும். இவ்வாறே மற்றைய உண்மை நாயன்மார்களும் அருளியிருக்கின்றார்கள். எனவே தேவார வாக்குகளிலே வருகின்ற அண்டர் நாடு என்பதும் வானவர் நாடு என்பதும் தேவர் உலகம் என்பதெல்லாம் இந்திரனுடைய ஸ்வர்கலோகத்தை குறிக்காமல் சிவ உபாசனை செய்யும் சிவஞானிகள் நிறைவாக சென்று சேருகின்ற மகா சிவலோகத்தையே குறிக்கும் என்பது உண்மை பொருள். ஏனென்றால் அந்த மகா சிவஞானிகள் மலர்கொன்றை தொங்கலான் அடியார்க்கு ஸ்வர்க்கங்கள் பொருளளவே என்று எம்பிரான் திரு ஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிய திருச்சாய்க்காட்டு திராவிட அருள் ஸ்ருதியிலே சிவபெருமானின் அடியவர்கள் ஸ்வர்க்கங்களை ஒரு பொருட்டாக கொள்ளமாட்டார்கள் என்று கூறவே நம் அருளாளர்கள் அருளிய தேவார திருவாக்குகளிலே திருமுறை திருவாக்குகளிலே அண்டர் நாடு என்றும் சொர்க்கலோகம் என்றும் கூறப்படுவது மகாசிவலோகத்தையே குறிக்கும் என்று உண்மை பொருள் கொள்ள வேண்டும். இது பற்றியே வாதுள ஆகமமும் அவ்வாறு கூறுகின்றது. சிவ தத்துவத்தை நிஷ்கலம் என்று கூறப்படுவதனால் துரிய உமா சகாயராகிய நிஷ்கல சிவனாரை ஹிருதயாகாசத்தின் கண்ணே வழிபடும் சிவஞானிகள் அவர்களுக்கு முக்திஸ்தானம் என்பது சிவலோகமே ஆகும் என்று கூறுகின்றது. எனவே இதுவே ஆகமங்களின் முடிவாகவும் இருக்கின்றது. வேதத்தின் பொருளே இந்த ஞானம் என்றும் வேதசாரமாய் உள்ளது இந்த சித்தாந்தம் என்றும் சித்தாந்தம் வேதசாரமாய் இருத்தலினாலே சிவாகம ஞான பாதத்து பிரதிபாதிக்கப்பட்டிருக்கின்ற கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிஷ்டை என்கின்ற ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம் என்ற அறிவு தொழில் மாத்திரையால் வழிபடப்படுபவர் சிவபெருமான் என்றும் ஞானத்தின் இந்த 4 பாதங்களிலே கேட்டல் என்ற ஸ்ரவணம், சிந்தித்தல் என்கின்ற மனனம், தெளிதல் என்கின்ற நிதித்தியாசனம் இந்த 3 நின்றவர்கள் சுத்த தத்துவ புவனங்களிலே அபரமுக்தராக இருந்து பரமுக்தியை தலைப்படுகின்றார்கள் என்றும் அவ்வாறே உண்மை ஞானத்தில் சரியை கிரியை யோகம் என்றும் சிவ புண்ணியங்களுக்கு எல்லாம் பயன் அவ்வவற்றிற்கு ஏற்ப சுத்த வித்தை முதலிய அதிகார தத்துவம், போக தத்துவம், லய தத்துவங்களில் வசிக்கின்ற மந்திரர், மந்திரேஸ்வரர் முதலாயினவர்கள் அவர்களினுடைய புவனத்திலே இருக்கின்ற சாலோக்கியம் முதலான அபரமுக்தி பேறு என்றும் வைதிக சைவ சித்தாந்த சாஸ்திரமுடையவர்கள் சொல்கின்றார்கள். எனவே வைதிக சிவாகம நெறிப்படி ஞான யோக பாதத்து நின்றாருடைய முக்தி நிலையும் ஒன்றாய் சர்வசம்ஹார காலத்திலே பரமுக்தியை கொடுக்கும். அது மகா கைலாச பரபிரம மகா சிவலோகத்திலே சென்று முற்றுவிக்கும். இதனை ஸ்ரீ நீலகண்ட சிவாச்சாரியாரும் பரபிரமமாகிய சிவபெருமானுடைய லோகம் சிவலோகம் என்று பொருள்படுத்தியிருக்கின்றார். எனவே வேத சிரசுகளாகிய உபனிஷத்துகளும் தேவார திருவாசகங்களும் வேதாந்த சூத்திரமும் உத்தரவேதமும் ஆகமங்களும் திருமந்திரமும் ஒரே கருத்தையே இவ்வாறு கூறுகின்றன என்று பார்க்கின்றோம். அதனால்தான் அவ்வை பெருமாட்டியாரும் தேவர் குரலும் திருநான்மறை முடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும்
திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர் என்று அருளி செய்திருக்கின்றார். அப்படிப்பட்ட மகா சிவலோகத்தை அடைவதற்கு உபாயமும் உபனிஷத்திலே கூறப்பட்டிருக்கின்றது. தனி இடத்திலே சுகாசனத்திலே இருந்து சுத்தனாகி நேரிய கழுத்து தலை சரீரம் உடையவனாய் வைதிக பாசுபத விரதம் உடையவனாய் இந்திரியங்கள் அனைத்தையும் அடக்கி அன்பினோடு தன் குருவை வணங்கி ஹிருதய கமலத்தை துகளற்றதாய் சுத்தமாக கருதி அதன் நடுவே தெளிவுடையவராய் சோகமில்லாதவராய் நினைத்தற்கு அரியராய் வெளிப்படாதவராய் அனந்தரூபராய் சிவனாய் பிரசாந்தராய் அமிர்தராய் பிரம்மகாரணராய் முதல் நடு ஈறு இல்லாதவராய் வியாபியாய் சிதானந்த ரூபியாய் நிஷ்கலராய் அற்புதராய் உமாசகாயராய் பரமேஸ்வரராய் பிரபுவாய் முக்கண்ணராய் நீலகண்டராய் பிரசாந்தராய் பூதகாரணராய் சமஸ்த சாட்சியாய் இருப்பவரை தியானித்து அதனால் துறவியானவன் பிரகிருதிக்கு மேலே செல்வான் என்று அந்த உபாசனா மார்க்கத்தையும் கூறுகின்றது உபனிஷத்து. அப்படி சிவ உபாசனை செய்கின்றவர் எந்த இடத்திலிருந்து சிவ உபாசனை செய்கின்றாரோ அந்த இடம் சிவம் பிரகாசமாக விளங்கப் பெறும் ஸ்தானம் ஆக இருக்கும். அதுவே சிதம்பரம் எனப்படும். பரமானந்த ஸ்வரூபராகிய சிவபெருமானார் எவ்விடத்தில் நிறுத்தம் செய்கின்றாரோ அந்த ஸ்தானம் அமலம் எனவும் சத் எனவும் பரம் எனவும் மகத் எனவும் ஹிரண்மய கோசம் எனவும் அந்தப்புறம் எனவும் விவிக்தம் எனவும் புண்டரீகம் எனவும் குகை எனவும் பெயர் பெறும் என்று ஸ்காந்த சம்பவ சிதம்பர மான்மியம் கூறுகின்றது. இந்த கைவல்ய உபனிஷத்திலே சிவ உபாசனை பேச புகுந்த இந்த இடத்திலே பிரயோகிக்கப்பட்ட விவிக்தம் என்னும் பதமும் சிதம்பரத்திற்கு ஒரு பெயராக காணப்படுகின்றதை நாம் காண்கின்றோம். சிவஞானியானவர் ஹிருதய கமலத்தின் கண்ணே சிவபெருமானை உபாசிக்கும் போது அவர் இருக்கும் ஸ்தானம் சமமாகவும் சுத்தமாகவும் துருகள் தீ தூளி என்பன இல்லாததாகவும் சப்தம் சலம் குஞ்சம் என்பவைகளால் இனிமை வாய்ந்ததாகவும் கண்ணுக்கு இனிமை செய்வதாகவும் குகாஸ்ரயங்கள் அமைந்தனவுமாகிய தனிஸ்தானத்திலே அந்த அபியாசம் செய்க என்ற கருத்தை ஸ்வேதாஸ்வதர உபனிஷதும் கூறுகின்றது. அதே கருத்தை ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரியார் சிதம்பர மான்மியத்திலே அருளுகின்றார். ஆரணவுருவாம் தில்லை அம்பலம் காண பெற்றோர் உணர்வார் அவர் என்றும் ஒன்றலர் ஒன்றார் அல்லர் காரணராகார் ஒத்த கருத்தினர் நிறுத்த இன்ப பூரணர் அவர்கள் வாழும் புவனமும் பொதுவாமன்றே என்று அருளுகின்றார். பாதாதி கேசாந்தம் விதிப்படி தரிக்கப்படும் விபூதி விரதத்தை பாசுபத விரதம் என்றும் சிரோவிரதம் என்றும் அத்தியாசிரமம் என்றும் விரதம் என்றும் சாம்பவம் என்றும் ஐஸ்வர்யம் என்றும் அந்தந்த உபனிஷத் சாகை உடையவர்கள் கூறுவார்கள். இந்த விரதத்தின் பெருமை ஆகமாந்தங்களிலே அமைந்திருக்கின்றன என்று தொடங்கி அந்த பாசுபத தீட்சை பற்றியும் பாசுபத விரதம் பற்றியும் அந்தந்த உபனிஷத்துக்கள் பேசுகின்றன. இப்படி இந்த உபாசனையின் ஒவ்வொரு அங்கமும் மிக விரிவாக இந்த கைவல்ய உபனிஷத்திலே கூறப்படுகின்றது. அதாவது அந்த சிவலோகத்தை அடைவதற்கு மார்க்கமாக உபாயமாக கூறப்படுகின்ற இந்த உபாசனை மிக விரிவாக கூறப்படுகின்றது. எனவே இந்த தகர வித்யை அல்லது தகர உபாசனை என்பது சர்வ வேதாந்தங்களின் கருத்தாக இருக்கின்றது என்று சைவ பாஷ்யக்காரர் அருளுகின்றார். சாந்தோக்கிய உபனிஷத்திலே 8 குணங்களும் வாசிஷாக்கை எனப்படும் பிரகதாரண்யம் கடவல்லி ஸ்வேதாஸ்வதரம் என்னும் உபனிஷத்தங்களிலே வசித்துவ முதலிய குணங்களும் கைவல்ய உபனிஷத்திலே சிதானந்த ரூபம் முதலிய குணங்களும் ஒரு நெறிப்பட தகர வித்யா பிரம்மத்துக்கு குணங்களாக சொல்லப்பட்டன. அப்படி சொல்லப்படவே கைவல்ய உபனிஷத்தமானது சாந்தோக்கிய முதலிய உபனிஷத்தங்களிலே உபாசனா மூர்த்தியாக அக்குணங்களோடு விசேஷிக்கப்பட்டவர் விஷ்ணுவோ ருத்ரரோ சக்தியோ அக்னியோ சூரியனோ வாயுவோ வேறு யாருமோ என்று நிகழ்கின்ற அந்த ஐயத்தை மறுக்குமாறு இந்த கைவல்ய உபனிஷத்து அத்தகர வித்யா உபாசன மூர்த்தியானவர் துரிய சதாசிவ பிரம்மமாகிய உமாசகாயர் என்றும்
முக்கண்ணர் என்றும் நீலகண்டர் என்றும் விசேஷித்து கூறுவதன் வாயிலாக இவரே பரபிரம்மம் என்றும் அடையாளம் கூறி அதர்வசிகையிலே சொல்லப்பட்டவாறு பரமேஸ்வரர் என்ற திருநாமத்தையும் கூறி அப்படிப்பட்ட உபாசனா மூர்த்தியை தகர வித்யை மூலம் உபாசிக்கின்ற யோகியானவர் தமக்கு மேற்பட்ட, அதாவது பிரகிருதி மண்டலத்திற்கு மேலே இருக்கின்ற மகா சிவலோகத்தினர் ஆவார் என்ற கருத்தை கூறுகின்றது. இதையே ஸ்வேதாஸ்வரதர உபனிஷத்தும் சமஸ்த சாட்சியாய் தமக்கு, அதாவது பிரகிருதி மண்டலத்துக்கு மேலே உள்ளோர் என சிவலோகத்தினுடைய ஸ்தானத்தை கூறுகின்றது. மகாநாராயண உபனிஷத்தம் எனப்படுகின்ற தைத்திரிய உபனிஷத்தும் துரியமூர்த்தியாகிய சதாசிவ நாயனாருக்கு சத்யோஜாத முதல் ஈசானம் வரை இருக்கின்ற பஞ்ச பிரம்ம மந்திரங்களை கூறி ஹிரண்யபதையே, அம்பிகாபதையே, பசுபதையே என பலவாறாக துதித்து அந்த தகர வித்யா உபாசன மூர்த்தியாக திகழும் பரமசிவனாரை விதந்து கூறுகின்றது என்று இவ்வாறு இந்த கைவல்ய உபனிஷத் என்பது சிவா உபாசனை செய்பவர்கள் அடைகின்ற ஸ்தானமே மகா சிவலோகம் என்கின்ற மகா கைலாசம் என்றும், அதனை அடைவதற்கு உபாயம் இது என்றும், அந்த உபாயத்தை மேற்கொள்கின்ற உபாசகர் எவ்வாறு இதனை உபாசிக்க வேண்டும் என்றும், அப்படி தகர உபாசனை செய்ய பெறும் சிவபெருமானுடைய லட்சணங்களையும் அவரை தியானித்தலால் அடையும் பேரு, அதுவே மகா சிவலோக பேரு, அதுவே ஆன்மாக்களின் முக்திஸ்தானம் என்று அருளுகின்றது. ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளினார். வேத ஆகம இதிகாச புராண சாஸ்திர ஸ்தோத்திர ஸ்மிருதி நூல்களெல்லாம் புகழ்வது சிவலோகம் என்று கூறிய அதற்கேற்ப வேதத்தின் ஒரு பகுதியான கைவல்ய உபனிஷத் இந்த மகா சிவலோகத்தை எவ்வாறு வர்ணிக்கின்றது என்றும், அதற்கு ஆதாரமாக சில ஆகம வசனங்கள், திராவிட ஸ்ருதி வசனங்கள் என்பவற்றையும் துணையாக கொண்டு ஓரளவு சிந்தித்தோம். தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.